அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய புகார்பட்டி நிகழ்ச்சியில் சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக இருந்து உங்களுடைய புகார்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கி அதற்குண்டான தீர்வை கொண்டு வருவதே புகார்பட்டி நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் எங்களுக்கு நேரலையில் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 044441100066. மட்டுமல்லாமல் நீங்கள் தொலைபேசி இணைப்பு கிடைக்கவில்லை என்றால் உங்களது புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000. அது மட்டுமின்றி திரையிலும் நம்முடைய முகவரி தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்கள். இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர், மூத்த பத்திரிகையாளர் இருவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகரும் மற்றும் சமூக ஆர்வலர் பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய ராமன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். குறிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் ராமன் சார், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கடந்த முறை இந்த இ சேவை மையத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இ சேவை மையத்தில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே அது அரசு நிர்ணயிக்கிற தொகையை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போது தனியாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே 200, 300, 400க்கு மேலே பண்ணி அது வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கடைசியாக நம்ம பேசணும். அது மட்டுமின்றி இப்போ இந்த இ சேவை மையத்தில் வேறு என்னென்ன குளறுபடிகள்லாம் இருக்குது. இப்போ ஜோன்லேயே இ சேவை மையம் இருக்குது, தனியாரும் இ சேவை மையம் வச்சுருக்கிறாங்க. 2 இடங்களையும் இது போன்ற விஷயங்கள் நடக்குதா, இல்லை ஜோனில் இருக்கிற இ சேவை மையத்தில் தான் நடக்குது? அதாவது மாநகராட்சி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஜோனில் இருக்குது. அதுபோல் வார்டுகள்லையும் வைக்கணும். ஆரம்பத்தில் வார்டுகளில் வச்சுருந்தாங்க, அந்தந்த வார்டுகள். இப்போ வார்டுகளில் அதை மெயின்டைன்ஸ் பண்ண முடியல. ஆனால் என்னென்னா, இந்த இசேவை மையம் எல்லாமே அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் ப்ரைவேட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தனியார்காரங்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் எடுத்து அந்த கான்ட்ராக்ட் பேசிக் எடுக்கும்போது அவங்க அரசாங்க நிர்ணயித்துக்கிற அந்த சேலரி ஃபிக்ஸிங் கொடுத்து இப்போ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணால் அதில் கொஞ்சம் லாபம் நோக்கில் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது இல்லை, ஸ்டாப்புங்களை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் எல்லா வார்டிலும் பண்ணாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷனில் 200 வார்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 வார்டில் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்றது இந்த காலருக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் யார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர், எந்த மாவட்டம்? வணக்கம், நான் செங்கோட்டை மாவட்டத்தில் மஜித் பேசுகிறேன். செங்கோட்டையிலிருந்து மஜித். உங்களுடைய புகார் விவரம் என்ன மஜித்? சார், இந்த 1992 நான் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கினேன். சரிங்க. அது நான் வாங்கினது பூரியத்து இடம், தகப்பனாரோட இடத்துல தான் வாங்கிட்டு வாங்கியிருக்கேன். சரி. அதுக்கு இந்த இவரியார்ல 87ல ஒரு ஆளுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு. ஐயா, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க. டிவியோட சவுண்ட குறைச்சுங்க, இல்ல தள்ளி பேசுங்க. இல்ல சார், டிவி பக்கத்துல இருக்குல்ல. இல்ல, நீங்க பேசுறது எதிரொலிக்குது, எக்கோ அடிக்குது. சரியா? சரி, சொல்லுங்க. இப்ப நம்ம சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் உங்ககிட்ட பேசுறாரு, பேசுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. பட்டா கொடுத்துருக்காங்க. 1992 3 சென்ட் இடம் வாங்கி. ஓகே. அது நான் இதுவரைக்கும் நான் 2015 வரைக்கும் நான் தான் அனுமதிக்கிட்டு இருக்கேன். சரி. அந்த இடத்துக்கு என்ன பண்ணுது, 85ல வேற ஒரு ஆளு பட்டா ஏறி இருக்கு, யூரியார் பட்டா. சரி. அந்த ஆளு இப்ப எனக்கு அந்த ஆள் வேற ஒரு ஆள்கிட்ட என் பட்டா பிரகாரம் வித்துட்டு போயிட்டாரு. இவர் பட்டா இருக்கனால அந்த அடிப்படைதான் வாங்கினேன் அப்படின்னு இப்ப வெளில பண்ணிட்டு இருக்காரு. பட்டா செல்லுமா, பத்திரம் செல்லுமா ஐயா? ஐயா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு பத்திரமும் முக்கியமானது. இதுல ஒரு ஆஃப்னா இதுக்கு ஒரு ஆஃப் உரிமைனா அதுக்கு ஒரு ஆஃப் உரிமை உண்டு. அதுக்கு சரி, நான் தகப்பனாரோட பூர்த்தி வாங்கியிருக்கேன். ஓகே. இப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது யாரு? அவங்க பிள்ளைங்களா பண்றாங்களா, வேற யாரா பண்றாங்களா? அவங்க யாரு பண்ணல, அவங்க பட்டா, அதாவது இந்த பட்டா பிரகாசமா ஏன்ட்டு வித்திருக்காங்க. சரி. அந்த பட்டா எப்பவுமே இல்ல. முன்னால 82க்கு முன்னாடி அந்த பட்டா கொடுத்திருக்காங்க. அந்த பட்டாக்கு அடிப்படையா தாசில்தாரோட உத்தரவு பிரகாரம் தான் வாங்கினது. சரி. 84ல இவரே பிரகாரம் வேற ஒரு ஆளுக்கு பட்டா அவரோட இடம் தந்தவரே 54ல ஒரு ஆளுக்கு 8 சென்ட் இடம் கொடுத்திருக்காரு. ஓகே. ஐயா, அப்ப உங்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கய்யா? ஐயா, உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்? தீர்வு எனக்கு நான் வாங்கின பட்டா அவங்க 2 பேர் மேல ஏறிட்டு 2 சென்ட் 4 சென்ட். சரி.
அந்த ஆள் இன்னொரு ஆள்கிட்ட வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஆள் வந்து நான் பட்டா தான் வாங்கினேன், எங்கேயாவது தராரோ அப்படின்ட்டு பில் பண்ணிருக்கீங்க. ஐயா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா, யாருனா இருக்காங்களா? நான் தான் இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நீங்கள் போட்டிங்களா, அவங்க போட்டிருக்காங்களா கேஸு? நான் தான் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கீங்க? நான் வந்து இடத்துல பட்டா பிரகாரம் நான் வாங்கினேன், என்னுடைய உரிமையோட இருந்தா நான் தான் இது பண்ணிருக்கேன். அவன் வந்து இந்த போலி தாக்கல் பண்ணி இது பண்ணிருக்கான். சரி சரி. இப்போ நீங்கள் இப்போ அந்த அவன் வந்து இவரையா பட்டா இருக்கு. சரி. இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கிரியாமல் வாங்கினீங்களே, ஆமா. அப்போ என்ன நீங்கள் பட்டாக்கு ஏன் அப்ளை பண்ணல? நீங்கள் இந்த பட்டா ஒரு 92 வந்து வாங்கிட்டு உடனே அப்ளை பண்ணினா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 93 வந்து தாலுகா ஆபீஸ்ல தீ பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு பட்டா அதை எப்படி போட்டு தரவாட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்படியே இருந்து போனேன். சரி இப்போ என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு கிரையமா ஒரு பத்திரம் வாங்குறீங்கன்னா உடனே அதை அப்ளை பண்ணி பட்டா வாங்கியிருந்தா இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்காது. ஓகேங்களா? ஆமா. இப்போ சொல்றது கேட்டுங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கீங்க. ஆனா கோர்ட்ல கேஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பட்டாவை எனக்கு வந்து கிரையமா வாங்கியிருக்கேன், அந்த பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நீங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவை கொடுத்துருக்கலாம். நீங்க அதுவும் கொடுக்காம நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டீங்க. ஆனா கோர்ட்ல வந்து இப்போ என்ன டிக்ளரேஷன் ஆஃப் சூட் போட்டிருப்பீங்க, இந்த சொத்து எங்களுக்குன்னு சொல்லி அறிவுறுத்த சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. ஆமா. அந்த டிக்ளரேஷன் சூட் வர வரையும் காத்துன்னு தான் ஆகணும். சரி. ஆமா. பட்டாச்சி அலுவலகத்துல அந்த நம்பரே இல்ல. இல்ல அதான் இப்ப நீங்க அது உண்மையா பொய்யான்றது நீங்க பாக்குறதுக்கு ஆர்டிஓ கிட்டனா ஒரு மனு கொடுங்க. ஆர்டிஓ? ஆமா. நான் போற நேரம் எல்லாம் வந்து நமக்கு கண்பார் கிடையாது. ஒரு தடவை கூட்டு போறேன், அங்க இல்ல இங்க இல்லைன்னா 93 இருந்து இது வரைக்கும் அலட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நான் கேஸே போட்டது. சரி ஐயா, இப்போ இந்த மஜித் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே நம்முடைய வழக்கறிஞர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நீங்கள் விவரமாக நீங்கள் பேசலாம், அதுக்குண்டான வழியும் அவங்க சொல்லுவாங்க. நன்றி மஜித், நன்றி. அடுத்ததாக ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி திரு ராமன் சார் நம்ம பேசுகிறோம். 200 ஜோன்களில் 100 ஜோனில் மட்டும்தான் இ-சேவை மையம் இருக்குது. மிச்சம் 100 இ-சேவை மையத்தில் ஏன், அதாவது ஜோனில் ஏன் இல்லை? சென்னையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். உதாரணத்துக்கு 38 மாவட்டத்தில் சென்னையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த சென்னையில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இங்கே குடியிருக்கிறாங்க, சொந்த வீடு இருக்குது, பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த கல்வி வளர்ச்சிகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், வெளிநாடு போகிற எல்லாமே உங்களுக்கு இ-சேவை மையம் தான். எல்லாமே ரேஷன் கார்டுலேருந்து இருப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ்லேருந்து பட்டா அப்ளை பண்ணது எல்லாமே ஆன்லைனில் எல்லாமே பண்ணும்போது என்னென்னா, சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள் இருந்தாலும் இ-சேவை மையம் அந்த மண்டலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தனியாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அதில் ஒரு அறை ஒதுக்கியிருப்பாங்க. அதில் வந்து 3-4 செக்ஷனுக்கு அங்கே ஸ்டாஃபுங்க இருப்பாங்க, பிரைவேட்டேஷன் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகே. இந்த இ-சேவை மையத்தை அந்த மாநகராட்சியில் உள்ள ஏசிக்களோ அல்லது அங்கே உள்ள மண்டல தலைவர்களோ அல்லது அங்கே உள்ள மண்டல துறை சார்ந்த அதிகாரிகளோ அதை கண்டுக்கிட்டதே கிடையாது. அது செப்பரேட்டாக இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஓகே. அது பாகிஸ்தானுங்க, இது இந்தியாங்க, அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்கிறாங்களே தவிர்த்து அது வந்து இ-சேவை மைய அலுவலகத்தை அந்த மண்டலத்தினுடைய மாநகராட்சி மண்டல அதிகாரிகள் மாட்டான் வீட்டு பிள்ளையை பார்த்து அவங்க பார்க்குறாங்களே தவிர்த்து அதுவும் மாநகராட்சிக்கு உள்ளதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து இந்த அதிகாரிகள் வருமானம் கிடையாது. அதில் போய் நின்று என்னத்துக்கு புண்ணியம்? ஒரு புரோக்கர் போனால் 100 ரூபா கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு இ-சேவை மையத்தில் வந்து பதிவு பண்ண போகிறேன், ஏதோ அர்ஜென்ட் அவசியம்னா 200 ரூபா, அதுக்கு கெப்பாசிட்டி 100 ரூபா. ஓகே, அவ்வளோதான் ரேட். அதுக்கு வந்து அது கொடுத்தா உடனடியாக முடிப்பாங்க. இல்லாட்டா 3 மணிக்குள்ள டோக்கன் முடிச்சு கொடுத்துருவாங்க. 3 மணிக்கு போல கிடையாது. காலைல 10 மணி 10:30 மணி 11 மணி திறப்பாங்க. 3 மணிக்குள்ள முடிச்சுடுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அங்கே சர்வீஸ்லாம் கிடையாது. ஓகே. அப்போ வந்து இப்போ பாருங்கள், கொஞ்சம் மணி புகார்பேட்டில் வந்தாங்க பாருங்கள், நீதிமன்றத்தில் இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து கையூட்டு இல்லாத ஒரு நிலைப்பாடு எங்கேயுமே எல்லாமே. அதாவது என்ன, அது ஒரே ஒரு எழுதுனா கட்டண கழிப்படம் தான் தவிர்த்து இலவச கழிப்படம் இல்லைன்னு ஒரு மனசில் வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இப்போ நீங்கள் கோயிலில் வந்து செருப்பு இலவசம்னு சொல்கிறீங்க, இலவச கழிப்படம் சொல்கிறோம். என்ன இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்து வெளியில் ஒருத்தர் நிற்பார். அதில் நீங்கள் 5 ரூபா கொடுக்காம வர முடியுமா? நிச்சயமாக வரதான் முடியும். செருப்புக்கு 2 ரூபா தான் அந்த காலத்தில். சரி 5 ரூபா சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செருப்பு கவுண்டரில் ஆட்கள் இருப்பாங்க, ஆளுக்கு 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாலே இதை விட யார் தனி மனிதன் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அது தனி மனிதன் சாப்பிட்டு போனால் அங்கே உள்ள நிர்வாகம் சேர்ந்து ஒரு அனுபவப்பட்டு தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அது இ-சேவை மையத்தில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் இது நம்முடைய அரசு துறை, அரசு பணி என்பது அவர்கள் யாருமே இதை போய்ட்டு கவலைப்படுறதே கிடையாது. அது தனி விங்கு. நீங்கள் தினசரி
தினசரி பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தை பற்றி நிறைய புகார் வரும். ஆனால் எந்த அதிகாரியும் அதுக்கு மேலே அக்கறை கொண்டதும் கிடையாது, அக்கறைப்படுறதும் கிடையாது. இவங்களை கேட்டால் அவங்க மேலே பழிய போட, அவங்க கேட்டால் அப்படி மேலே பழிய போட்டு போயிட்டு இருப்பாங்க. பாமர மக்கள் தான் இதில் பாதிக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து நெட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவங்களுக்கு ஈஸியாக அவங்க பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் சோஷியல் அங்கே வந்து நீங்கள் இசேவை மையத்தில் போய் தான் ஆகணும். இல்லாட்டா பிரைவேட்டேஷனில் வந்து அங்கீகாரம் பெற்ற இசேவை மையத்தில் போகணும். இந்த ரெண்டுக்கு. ஆனால் பாமர ஏழை மக்கள் என்ன பண்ணுவோன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் எல்லாமே நமக்கு கேரண்டியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இன்னொரு நிலைப்பாடு இருக்கும்போது ஜனங்களால் அலைய முடியலை. அதுக்கான மரியாதையும் அங்கே எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. இதனால தான் இசேவை மையம் அன்றைக்கி நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கழுது தெரிஞ்சு கட்டரும்பு போன கதை போல தான் இருக்குது. அதில் இசேவை மையம் அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் பயன்பாட்டுக்காக ஒதுக்குறாங்களே தவிர்த்து அது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி 50% மக்கள் ப்ரைவேட்டேஷன் நோக்கி தான் போகிறாங்களே தவிர்த்து இசேவை மையத்தில் வரவு குறைவாக இருக்க காரணம் என்ன, அங்கே வந்து சரியான அவங்க பார்வை கிடையாது. அந்த இசேவை மையத்தை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தக்கூடிய ஒப்பந்ததாரர் அதை போய்ட்டு அவரும் கண்டுகிட கிடையாது. எப்படி போனால் என்னென்ன கண்டுகிட கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இருந்தீங்கன்னா ஒரு மிஷின் ரிப்பேராக இருக்கும். எப்படியுமே ரிப்பேர் ஆகும். நீங்கள் கார்பரேஷன் நகராட்சி லிமிட்டுக்குள்ளே இந்த கழிவுறையில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 கழிவுறை இருந்தால் 3 பூட்டி கிடக்கும், 2 தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குவாங்க, அங்கே அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அந்த எப்படி போவாங்க, காலை உபாதைகளை எங்கே போவாங்க, இடம் கிடைக்காது. அப்போ இதனால் எவ்வளோ அங்கே பிரச்சனை வருது. அங்கேயும் மீறி 2 போனீங்கன்னா அங்கே பாத்ரூமில் போனால் கதவு இருக்காது, டேப் இருக்காது. சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு அந்த கழிவுறை எப்படி இருக்கிறதோ அதே போல தான் இன்றைக்கி மாநகராட்சி. அதனால தான் ப்ரைவேட்டேஷன் கொடுக்குறாங்க. ப்ரைவேட்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பார்த்து சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கார்பரேஷன் அந்த ப்ரைவேட்டேஷன் நடத்தக்கூடிய அந்த கழிவுறைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளியராக இருக்கா பாருங்க, ஒன்றுமே கிடையாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். நம்ம ஒரு காலர் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். தேனி மாவட்டத்தில் இருந்து சார், சின்னமனூர் பக்கம் கன்னியமிட்டி. உங்கள் பேருங்க? எங்கள் பேர் பெருமாள். பெருமாள், சொல்லுங்க பெருமாள், உங்களுடைய புகார் விவரம் என்ன? என் ஊர் பக்கத்துல ஒரு ரோடு வருது, ரோட்டு பக்கத்துல ஒரு கோயில், கருப்பு கோயில் இருக்கு. உங்க ஊரு எந்த ஊரு? ஊரு பேர்? கன்னியம்பட்டி. 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 கன்னியம்பட்டில இருந்து எந்த ஊர்ல இருந்து அந்த ரோடு வருது? சின்னமனூர்ல இருந்து ஒரு ரோடு வருது சார். சரி. பக்கத்துல ரோட் வச்சு 10 அடி அகலம் இருக்கு, அதுல ஒரு ரோடு இருக்கு. ரோடு பக்கம் என்னை வாசல் வைக்க விட மாட்டாங்க. ஓகே. கோயில் வந்து 100 அடி 200 அடி தள்ளி இருக்கு, பார்வையில இருக்குன்னு சொல்லி என் கடை வச்சிருந்தேன், அதை எடுத்து விட்டாங்க. சரி. அது பக்கத்துல ரோட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு கட்டடத்தை எடுத்தாங்க, அவங்க போட்டாங்க. இப்ப எங்க போட விட மாட்டாங்க. எனக்கு 3 அடியும் கிடக்கு. அவங்க சர்வ் பண்ணி அளக்குறவங்க என் மதுள அளவுக்கு அளந்து சர்வ் பண்ணி எடுத்து விட்டாங்க. இது என்ன செய்யுது சார்? பத்திரம் என் கையில இருக்கு. இது வந்து நம்ம சட்ட ரீதியாக தான் நம்ம அணுகணும். நம்ம சட்ட ஆலோசகர் மணிகங்காதரன் உங்கள்கிட்ட பேசுறேன். ஐயா வணக்கம். சரி ஐயா. சார், நான் பத்திரம் 18 அடியில எனக்கு அகலம் இருக்கு, 15 அடி இருக்கு. அதுல 3 அடி தள்ளி நான் கடையை வச்சிருந்தேன். அந்த 3 அடி சேர்த்து அளந்து எடுத்து என்னை எடுத்து விட்டுட்டாங்க. அதுல போட விட மாட்டாங்க சார். சரி சரி சரி. இப்போ நீங்க அந்த சர்வர் வச்சு நீங்க அளந்தீங்களா? சர்வேர் வச்சு இல்ல சார், 53 ஒரு பத்திரம் இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட 76ல ஒரு பத்திரம் இருக்கு. 2 மூல பத்திரம் வச்சிருக்கோம். சரி சரி. இப்போ என்னன்னா எஃப்எம், இப்போ நம்ம கிட்ட ஒரு பத்திரம் இருக்கும். பத்திரத்துல ஒரு அடி கூட இருக்கும், குறைச்சிருக்கோம். ஆமா, 3 அடி எங்களுக்கு இருக்கு, அதை போட்டோம். அது இருக்கிறதுல 3 அடி சேர்த்து ஒரு தரமுக்கு மாதிரி இருந்துச்சு, அதை சேர்த்து வச்சோம். அது இது கோயில் சம்பந்தப்பட்டது, நீ வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது பக்கத்துல ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க. ஐயா நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்னன்னா அந்த விவோ கிட்ட நீங்க அளக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, சர்வரை வச்சு நீங்க அளக்கிறதுக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா, ஐயா சொல்றது கேட்டுங்க, நீங்க எஃப்எம்பில என்ன அளவு இருக்கோ அதான் அளப்பாங்க. விவோ கிட்ட எஃப்எம்பில என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவு தான் அளப்பாங்க. ஏன்னா பத்திரத்துல நான் 50 அடி போடுவேன், 20 அடி போடுவேன், 18 அடி போடுவேன். அது உண்மையா, அது இனிமே உண்மையா வராது. அது நீங்க விவோ கிட்ட அளக்க சொல்லுங்க. அந்த எஃப்எம்பில இருக்கிற அளவை அளக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அதுதான் உங்களுக்கு சொந்தமானது. பத்திரத்துல உள்ளபடி அளந்து விடுவாங்க. ஆமா ஆமா. பட்டா வாங்கலன்றாங்க, அதனால என்ன? அதான் நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ணாலும் இதை அளந்துட்டு தான் பண்ண முடியும். நீங்க விவோ கிட்டே நீங்க பட்டா ஐயா விவோ கிட்டே நீங்க பட்டாக்கு வேண்டி மனு கொடுங்க. அவரே வந்து சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு, அவங்களே வந்து அளப்பாங்க. அதை அது எஃப்எம்ல இருக்க மாதிரி அளப்பாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். இப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கடிதம் வந்திருக்கு. அதாவது அனுப்பிச்சிருக்கிறவங்க யார் அப்படின்னா, அனுப்புனர் கு முத்துக்குமரன், தந்தை பெயர் குமாரசாமி, கத்திரிமேடு, வடக்கு மாங்குடி அஞ்சல்,
காட்டுமன்னார் கோவில் வட்டம், கடலூர் மாவட்டம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சீர்காழி தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது, அதாவது வல்லம்படுகை வல்லத்துறைன்னு போட்டிருக்காங்க வழியாக வடக்கு மாங்குடி குமராட்சி சாலையில் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே செல்கிறது. இதில் பாலம் அமைத்திருக்க வேண்டும், பாலம் அமைக்கவில்லை. வல்லந்துறையில் அரசு பள்ளி உள்ளது. மாணவ மாணவிகள் தினம்தோறும் மிகவும் அச்சத்துடன் பயத்துடனும் இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வேண்டியிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை இயக்குனர் அவர்களுக்கும் பாண்டிச்சேரி தகவல் தெரிவிக்கப்பட்டும் அவர்களும் பார்வையிட்டனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. பொதுமக்கள் நலன் கருதி வெள்ளந்துறை தீத்துக்குடி இடையில் சர்வீஸ் சாலை போட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு என்ன தீர்வு? ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்து மேம்பாலம் போட்டாங்கன்னா அந்த மேம்பாலத்தில் இரு சேரிலையுமே ரெசிடென்சி பீப்புள்ஸு போக்குவரத்துகள் மக்கள் நடமாட்டங்கள் கால்நடைகள் எல்லாம் பார்த்தா சர்வீஸ் ரோடு பண்ண சர்வீஸ் ரோடு இல்லாமல் எந்த மேம்பாலமும் கிடையாது. அப்படி மேம்பாலம் குறிப்பிட்ட அளவுக்காக போடுவாங்க. ஆனால் எப்பவுமே அரசாங்கம் இந்த மாதிரி திட்டம் போடும்போது மத்திய அரசும் மாநில அரசும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே அதில் முகாம் போட்டு எதிர்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த திட்டம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு கால திட்டத்தை தான் அங்கே அந்த பாலங்களுடைய பிளானே 100 ஆண்டு கால திட்டங்கள் தான் அது போடுவாங்க. இப்படி போடும்போது அந்த ஊரில் மக்கள் பள்ளிக்கூடத்தில் போகிறாங்க, வெளியூரில் போகிறாங்க, அதுக்கு ஊராட்சியா பேராட்சியா நகராட்சியா மகராட்சி எல்லாம் வியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சர்வீஸ் ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அது மேலே பாலமும் அமைச்சு தரணும். ஆமாம் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் அந்த திட்டங்கள் போடும்போதே அவங்க அந்த கட்டமைப்பை ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்தீங்களா வந்து பாலம் போட்டுருவாங்க, போட்டு கொஞ்சம் ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு பண்ணால் அப்புறம் தான் சர்வீஸ் ரோடுக்கான கட்டமைப்பு உருவாக்குவாங்க. முதல்ல அதை ரெடி பண்ணுவோம், வண்டியை சர்வீஸ் விட்டுருவோம், ரன்னிங்கில் போயிட்டு இருக்கட்டும். அதுபோல் உள்ளூர்வாசி மக்களுக்கு போக்குவரத்துக்கு சைடில் பண்ணுவாங்க. இப்போ நிறைய நீங்கள் நம்முடைய மாதபுரம் டு தாம்பரம் பைபாஸ் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேம்பாலம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. சில இடங்களில் போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பத்தில் போட்டு முடிச்சுருவாங்க. இப்போ இது போன்ற இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது இடம் கண்டிப்பாக இருக்கும், இடம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதனுடைய நிறைவு வந்து நீங்கள் மீண்டும் வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை சரைவழி போக்குவரத்து துறை அதிகாரிகளை சந்திச்சு துறையை சந்திச்சா கண்டிப்பா உங்களுக்கு அதை நிறுவனம் கொடுப்பாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோவிந்தராஜ், திருப்பூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் கோவிந்தராஜ், உங்களுடைய புகார் விவரம் என்ன? இந்த ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பம் பண்ணியிருந்தோம். சரி, ராஜ்நியூஸ் புகார்பட்டி மூலமா பண்ணியிருந்தோம். சரிங்க. அந்த பணம் கிடைச்சிருக்கு, 2000 ரூபாய் எனக்கு மாதம். நன்றி நன்றி. அது வந்து இன்னொன்னு சார், டிசி ராஜேஷ் சார் வந்து அவர் எனக்கு முயற்சி எடுத்து அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. நான் 2 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கிறேன், நடக்க முடியாது. ஆமா, கடந்த முறை பேசும்போது நடக்க முடியாது. 2 வருஷமா படுத்த படுக்கையில தான் இருக்கிறேன். ஆனா மனு கூட கொண்டு போய் என்னால கொடுக்க முடியாத நிலையில இருந்தேன். டிசி ராஜேஷ் சார் அவருடைய செயலாளர் சுப்பிரமணிய வீட்டுக்கே அனுப்பி அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த அதிகாரிகிட்ட விண்ணப்பம் பண்ணி எனக்கு முழு அளவுல அவருடைய முயற்சியால தான் எனக்கு கிடைச்சது. மக்கள் வழிகாட்டி இயக்க தலைவர் டிசி ராஜேஷ் அவர்களுக்கும் செயலாளர் சுப்பிரமணிய அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ராஜ்நியூஸ் புகார் பற்றிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி. நீங்க நம்பிக்கையோடு நம்ம புகார் பற்றி நிகழ்ச்சியை அணுகுனீங்க, அதற்குண்டான ஆவணம் செய்யப்பட்டது. முயற்சி எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. கண்டிப்பா நம்ம அது மட்டும் இல்லாம நம்முடைய சமூக ஆர்வலர்கள், சட்ட ஆலோசகர்கள் எல்லாம் இந்த பணியை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, நம்முடைய புகார்பட்டி நிகழ்ச்சியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மாற்றுத்திறனாளிக்கு உண்டான அந்த ஓய்வூதிய பணப்பலன் எனக்கு கிடைக்கல, மாத பணப்பலன் எனக்கு கிடைக்கல, எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்முடைய மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய ஆலோசகர் திரு டிசி ராஜேஷ் அவர்களிடம் தெரிவித்தோம். அவர்கள் நேரடியாக ஆட்களை அனுப்பி அதற்குண்டான வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜேஷ் அவர்களுக்கும் அதனை செய்து கொடுத்த செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் பொதுமக்கள் உங்கள் பகுதி சார்ந்த புகார்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். தொலைபேசி இணைப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். முகவரி திரையில் தோன்றி கொண்டிருக்கிறது, முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு கடிதம் வந்திருக்கு, சட்டம் சார்ந்த விஷயம். இந்த கடிதம் படிக்கிறேன். இது அனுப்பிச்சிருக்கிறவங்க வந்து ஆனந்த பிரகாஷ் சன் ஆஃப் ராமன், மன்னச்சநல்லூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், இந்திரா நகர் 9th கிராஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் பின்புறம். ஆனந்த பிரகாஷ் என்பவர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. புகார்: ஐயா, எங்களுக்கு மொத்த சொத்து 7 ஏக்கர் இருந்தன. பூர்வீக சொத்து 3 மகன் 1 மகள்கள் உள்ளன. 2 மகன்கள் வேலை தேடி வெளிமாநிலம் சென்று வேலை செய்தனர். அனைவருக்கு நடந்து முடிந்தது.
3 மகன்களும் பாக பிரிவுக்காக பத்திரப்பதிவு செய்வதற்கான பத்திரம் எழுதினார்கள். அப்பொழுது இவர் தான் மூத்தவர் போல, ஆனந்த பிரகாஷ் இவர் தான் மூத்தவர் போல. அண்ணா நீதான் அனைத்து சொத்துக்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என கூறினார்கள். பத்திரம் எழுதும்போது 3 ஏக்கர் வேல்ராஜ், 3 ஏக்கர் ஆறுமுகம், 1 ஏக்கர் ராமன் என்பவருக்கு பத்திரம் எழுதி படிக்க விடாமல் கையெழுத்து பெற்றுக் கொண்டனர். 15 வருடம் கழித்து இருவரும் ஊருக்குள் வந்து என் நிலத்தில் கால் வைக்க வேண்டாம் என கூறினார்கள். அப்பொழுது 3 ஏக்கர் பட்டா மாற்றிவிட்டோம் என கூறினர். பழைய வீடு உள்ளது அதில், அது நத்தம் என்பதால் வேல்ராஜ் பெயரில் எந்த ஆவணமுமின்றி விஓவிடம் பணம் கொடுத்து பட்டா செய்து கொண்டனர். வீடு இடிந்து விட்டது. புதிய வீடு கட்டும் நேரத்தில் வேல்ராஜ் என்பவர் அண்ணன் ராமனை அடிக்க தொடங்கினார். பிறகு காவல் நிலையம் சென்றார். வேல்ராஜ் அங்கு காவல் ஆணையர் கூறியது பாகம் சரியாக பிரிக்கப்படவில்லை, இன்னும் பல நிலம் அப்படியே உள்ளன, 3 பேரும் வாருங்கள், அனைத்து சொத்துக்களையும் கொட்டி சரிசமமாக பிரிக்க உத்தரவிட்டார். அதனை கேட்ட வேல்ராஜ் ஆறுமுகம் இருவரும் கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் பெற்றுக்கொண்டு ஆந்திர மாநிலம் சென்று விட்டார்கள். ஐயா, இப்பொழுது எங்களுக்கு வீடு இல்லாமல், வீடு கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு சொத்து பூர்வீக சொத்து, எங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், யாரிடம் சென்று மனு கொடுக்க வேண்டும், தயவு செய்து எங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்வு காண்பது என்பது ராஜ் புகார்பட்டி சட்ட ஆலோசகர் எங்களுக்கு வழங்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கடிதத்துக்கு இந்த காவலுக்கு அப்புறம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா நலமா இருக்கும். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். சார் வணக்கம், உங்க பெயர், எந்த மாவட்டம்? என் பேர் தாமோதரன் சார். தாமோதரன் ஐயா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? நான் கோயம்பேட்டில இருந்து கூப்பிடுறேன் சார், சென்னையில. சொல்லுங்க தாமோதரன், உங்களுடைய புகார் என்ன? எங்க வீட்டுல நான் 50 வருஷம் ஆகுது சார், ககுசியில எங்க அப்பாவும் கட்டி கொடுக்கல, என்னாலையும் கட்ட முடியல. நான் ஆட்டோ ஓட்டினேன். சரிங்க. ஆனா எங்க வீட்டுல குடும்ப பிரச்சனைனால ஒரு ககுஸ் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண, அதையே தடுத்துட்டாங்க. ககுஸ் இல்லாம இருக்கு, குழந்தைங்களை வச்சுன்னு பொண்ணு குழந்தைய வச்சுன்னு இருக்கேன் சார். என்ன 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 கட்டணும் உங்களுக்கு? ககுஸ் ரூம் தான் சார் கட்டி தரணும். கழிவறை கட்டி தரணுமா? ஆமாங்க சார். இருங்க, நம்ம ராமன் ஐயா உங்களுக்கு இந்த மத்திய அரசினுடைய தொகுப்பு திட்டத்தை பத்தி சொல்லுவாங்க. கழிவறை கட்டணுமா சார்? 50 வருஷம் ஆச்சா? அல்ல, அதாவது அவர் சென்னையில் இருக்கிறார். சென்னை குரோம்பேட்டை. அது வந்து தாம்பரம் முன்னாடி நகராட்சியா இருந்தது. குரோம்பேட்டை என்பது பல்லவரம் நகராட்சியா இருந்தது. இப்போ வந்து அது மாநகராட்சி ஆயிடுச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவறை என்பது தனிமனித கழிவறை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்றங்களில் தான் அரசாங்கம் அதிகமாக கொடுக்குது. சரி, ஊராட்சி மன்றங்களில் வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லோருக்கும், அதாவது யாரும் திறந்த வெளி இதெல்லாம் போகக்கூடாது என்பதுக்காக தனிமனித தனி கழிப்பிடம், அது வீடுகளுக்கு தனிதாகவும் பொது கழிப்பிடம், அதாவது அந்த ஊர் கிராம மக்களுக்கு சேர்ந்து கழிப்பிடம், அதில் இந்த சென்னையிலும் இருக்குது. ஆகவே இவருடைய கோரிக்கையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மாநகராட்சியினுடைய ஹெல்த் ஆஃபீஸர் இருப்பார், பொற்கொடின்னு ஒருத்தர் வந்துருக்காரு புதுசாக. அது இல்லாட்டா மாநகராட்சியுடைய ஆணையர் பாலச்சந்திரன் இருக்கார். அந்த 2 பேர்கிட்டையும் மனு கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. வந்து அதாவது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இது பண்ணலாம். வந்து ஏன்னா மாநகராட்சி லிமிட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயங்களுங்க, அந்த தனிமனித எல்லோருக்கும் தனி கழிவறை என்பது கிடையாது. கிராமப்புறங்களில் மட்டும்தான் அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மாநகராட்சின்னு வரும்போது அதுக்கு வந்து பொது கழிப்படத்தை தான் காமனா காட்டுவாங்க. சரி, ஆனா இதை தாண்டி இது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது அந்த ஊர்ல வந்து அந்த வார்டு கவுன்சிலரோ அல்ல அந்த வார்டில் உள்ள பொதுமக்கள், பொதுநல சங்கங்கள் ஒரு மனமும் வந்து இவருடைய குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு பண்ணா உண்டு. ஆகவே எதற்கும் நீங்க வந்து அந்த மாநகராட்சியுடைய தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் முதல் மாடியில் ஹெல்த் ஆஃபீஸர் பொற்கொடின்னு இருக்காரு, அவர்கிட்ட மனு கொடுக்க சொல்லுங்க. அதே பக்கத்து ரூமில் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் இருக்கார், அவர்கிட்ட மனு கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பாக இதுக்கு நிவாரணம், கண்டிப்பாக அவருக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஐயா, கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா, எங்களுக்கு வந்து திமுக கட்சிக்காரங்க நாங்கள், சரி, எங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஐயா. சார் அரசியலுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது சார். வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி மாநகராட்சி அலுவலகத்தில் முதல் மாடியில் சுகாதார பிரிவு இருக்கு, அங்க உங்களுடைய மனுவை கொடுங்க, நிச்சயம் வந்து அதுக்கு வழிவகை செய்து கொடுப்பாங்க. நன்றிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு மிக்க நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், ஒரு குரோம்பேட்டையிலேருந்து அவருடைய பெயர் மறந்துட்டேன், அவர் பெயர் வந்து குரோம்பேட்டையிலேருந்து தாமோதரன், ஆட்டோ ஓட்டுநர். அவருடைய வீடு 50 ஆண்டு காலமாக பழமையான ஒரு வீடாக இருக்குது. எங்களுக்கு வந்து கழிவறை வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள், நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கழிவறை கட்டி கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். சார், இந்த கடிதத்தில் நான் படித்தேன், பூர்வீக சொத்து 3 பேர் ஆண் பசங்க. இப்போ என்னன்னா வந்து அண்ணன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க தெலுங்கு மாநிலத்துக்கு போயிட்டாங்க, மன்னிக்கணும் ஆந்திர மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து அவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனோடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ
சொத்தை சரிசமமாக பிரிக்கணும்னா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஆல்ரெடி அவங்க பிடிச்சி எழுதியிருக்காங்களா? ஆமாம், எழுதியிருக்காங்க. ஆமாம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் முதல்ல. சரி, அது 3 பேரும் ஒத்து வரணும். அப்படி அவங்க ஒத்து வராத பட்சத்தில் வந்து ஆர்டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட்டை புகாராக கொடுக்கலாம். கேன்சலேஷன் டாக்குமெண்ட். ஆமாம், அதுக்கு அவங்க கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார், 2 பேருக்கும் சம்மன் அனுப்புவார். இல்லைனா அது வாரண்ட் கூட போடுவார் அவர் சப்போஸ் வராத பட்சத்தில். பட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன காம்ப்ரமைஸ் ஆகுதோ அவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முடிக்கிறாங்களோ முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை இதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கும் போகலாம். அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லாத சமயத்தில் ஆர்டிஓ விசாரணை வரையும் காத்துன்னு இருக்கலாம். ஓகே, திரு ஆனந்த பிரகாஷ், உங்களுடைய கடிதம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை நம்முடைய சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். நீங்கள் தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறீங்க, செல்ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பயணிக்கலாம். ஓகே ராமன் சார், இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பட்டா வேணும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வாகனம் வாங்கினாலே அதுக்கு ஆர்சி புக் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நீ வாகனத்தை வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் ஆர்சி புக் தரோன்றது, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இடம் வாங்கும் பொழுதே பட்டாவும் சேர்ந்து தான் கொடுக்கணும். ஏன் சார் அந்த பட்டா வந்து நிறுத்தி வைக்கிறாங்க? அதாவது இப்போ நீங்கள் கரெக்டான கொஸ்டின் கேட்டுக்குங்க. நம்ம வாகனங்களை வாங்கும்போது அதுக்கான ஆர்சியும் உடனே எல்லாம் பக்கா எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கான பீஸ்லாம் கிட்டணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி வாங்கினோமா, ரைட் ஆர்சி. இப்போ ஆர்சி புக்கு பதிலாக இப்போ ஸ்மார்ட் கார்டு வந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி ரேஷன் கார்டும் புக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வந்து எல்லாமே அந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு வந்து. அதே போல் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நஞ்ச இடமோ புஞ்ச இடமோ இல்லை விவசாய இடமோ ஃபாரஸ்ட் லேண்டோ தோட்டமோ மாந்தோப்போ தென்னந்தோப்போ எதுவாக ஒரு லேண்டு வாங்கினாலும் நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இடம் வாங்குறீங்களோ அந்த இடம் எல்லைக்கு விட்டால் பத்திரப்பதி ஆஃபீஸ் இருக்கும். அந்த பத்திரப்பதி ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து அவங்க நீங்கள் வாங்கின இடத்துக்கு ஓகே பண்ணி அதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் பீஸ் கட்டணும் எல்லாம் பீஸ் பண்ணி டோக்கன் சிஸ்டம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக சர்ப்ரைஸ் ஆஃபீஸில் அது போயிடும். சரி, சர்ப்ரைஸ் ஆஃபீஸில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் பதிவுலாம் பண்ணும்போது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணணும். அதை வந்து ரெக்கார்டுக்கு பக்கா பண்ணி கவர்மெண்ட் ஒரு காப்பி இருக்கும், உங்களுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிடுவாங்க. அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்திரப்பதி ஆஃபீஸ்லேருந்து அந்த தாலுகாவினுடைய டிஸ்ட்ரிக்ட் இடிஆர்ஓ ஆஃபீஸ் போயிடும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. வருவாய்த்துறை அதிகாரி அவங்க அங்கேருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த தாலுகாவுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை சர்வே இருக்காங்களா, ஹெட் சர்ஸ்ன்னு சொல்ல ஹெட் சர்வேர்கிட்ட போயிடும். இதுதான் நாம்ஸு. இதைத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, இடத்துக்கு பத்திரம் பதிவு பண்ண உடனே அந்த செகண்ட்ல உங்களுக்கு பட்டா ஓகே அலாட்மெண்ட் பண்ணிடணும். இதுதான் ஜிஓ. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஏன் நடைமுறைக்கு வரல அப்படின்றத காலருக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ சார். வணக்கம்மா, உங்க பேர், எந்த மாவட்டம்? சார் நான் திருச்சி மாவட்டம் சார். உங்க பெயர்மா? என் பேர் மேரி சார். மேரி, உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார். பக்கத்து ஊர் தாப்பாயின்னு ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சார். ரொம்ப சந்தோஷமா. அவர் கூட பிறந்தது 4 பேர் அக்காங்க சார். சரிங்கம்மா. அவர் கூட இருந்தது ஒரு குழந்தை இருந்தது சார். என்னை சரியா வாழவே விடலைங்களா அவன் சார். அதுக்கப்புறம் நான் வந்து என்னை துறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து மெட்ராஸ் வந்து ஒருத்தர் கூட நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். கல்யாணம் பண்ணல, அவர் கூட இருந்துட்டேன் சார். சரி, அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கீங்க. அந்த அவரு மெட்ராஸ்ல இவரு வந்து கட்டினவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு சார். எப்போமா? இப்ப ஒரு 2 வருஷம் இருக்கு சார் செத்துட்டாருங்களா. அதாவது உங்களுக்கு தாலி கட்டின கணவர்? ஆமா சார். எனக்கு எந்த ப்ரூஃபுமே கொடுக்கலீங்களா அவங்க. சரி. இப்ப அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இடத்தெல்லாம் அவங்க பேர்ல மாத்தி அவங்க வித்துட்டாங்க சார். சரிங்கம்மா, ரொம்ப டெலிகேட் பொசிஷன் தான் நீங்க சொல்றது. இப்போ இது வந்து நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறீங்களா இல்ல அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? கேட்டேன் சார். அவங்கள்ட்ட எங்களுக்கு குழந்தை பிறக்கலன்றாங்க சார். அவங்க அதான் உங்களுக்கு பிறக்கலன்னு சொல்றாங்களா? ஆமா, அவங்களுக்கு நான் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம பக்கம் தான் சார் இருக்கிறாங்க. எனக்கு தான் சப்போர்ட் கேக்குறாங்க. சரி, நீங்க வாக்கப்பட்டு போன ஊர் எந்த ஊருமா? தாப்பாய் சார். என்னமா? டால்மியா பக்கத்துல தாப்பாயின்னு ஒரு ஊரு சார். டால்மியா பக்கத்துல இருக்கு. டால்மியா பக்கத்துல கள்ளிக்குடி. ஆமா ஆமா சார், கள்ளக்குடி பக்கத்துல இருக்குங்க சார். சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்? எனக்கு வந்து இடம் வேணும் சார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருங்களே. பொண்ணு வந்து எனக்கும் தங்குறதுக்கு இடம் இல்லைங்க சார். சரி, வயசாகுதுங்களே. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இடம் வேணும் சார். அதை கேட்கறதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லி வித்தவங்களே என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க சார். நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புள்ள இருக்குதே எதுக்கு நீங்க வாங்குனீங்கன்னு கேக்குறேன் சார். நீங்க பணத்தை கொடுங்க, நாங்க தரோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க முடியாதுங்கிறாங்க சார். சரி, நீங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
வழக்கு தொடக்கிறலாம் வசதி இல்லைங்க சார். இல்ல சட்ட ரீதியாக தான் பண்ண முடியும், சும்மா வாய்மொழி எல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பணம் எவ்வளவு சார் ஆகும்? அது இருங்க, நம்ம திரு மணி கங்காதரன் கிட்ட பேசுற சட்ட ஆலோசனை. நிகழ்ச்சி முடிஞ்ச ஃபோன் நம்பர். அம்மா சரிங்க சார். அம்மா வணக்கம். சொல்லுங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எந்த வருஷத்துல கல்யாணம் ஆயிடுச்சு? அதுங்க அவசரம் 30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சார். சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? முதல் தரத்துக்கு எத்தனை பசங்கம்மா பிறந்தாங்க? ஒரே பொண்ணு சார். ஒரே பொண்ணு. அவருக்கு அந்த அம்மாக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்களா? பர்த் சர்டிஃபிகேட் இல்ல, எல்லா ப்ரூஃபும் எதுவுமே கொடுக்கலைங்க சார் எனக்கு. இல்லம்மா, அந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களான்னு கேட்டேன். அத வாங்கின அவங்களே வச்சுக்கிட்டாங்க சார், எனக்கு கொடுக்கலீங்களே. சரி, அதுல அப்பா பேர் யாரு இருக்கு? இப்ப குழந்தை உங்ககிட்ட இருக்கா அவங்க கிட்ட இருக்கா? என்கிட்ட தான் சார், நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சார். சரிம்மா, உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்திருப்பீங்களே? ஸ்கூல்ல சேர்த்துதான் அவர் பேரு தான் எதுவுமே இல்லனால நான். சரி, இப்போ நீங்க எத்தனை வருஷம் ஒண்ணா இருந்தீங்க நீங்களா முதல் தரத்துக்கு கணவன்? 5 வருஷம் சார். 5 வருஷம் இருந்தது. அப்ப ரேஷன் கார்டு எதுனா இருக்கா? அதான் அவங்க எல்லாம் அவங்க அக்காங்க புடிங்கிட்டாங்க சார். இருந்துச்சா எதுவும் ஜெராக்ஸ் எதுவும் இல்லையா? ஒண்ணுமே இல்லை சார். எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை சார் எதுவுமே. ஆனா ஊர்க்காரங்க நம்ம நான் கிறிஸ்டின் சார், எங்க இதுல சர்ச்சில் வந்து. இல்ல கல்யாணம் பண்ண நோட்டீஸ் எல்லாம் இருக்கா? கல்யாணம் பண்ண நோட்டீஸ் எல்லாம் அங்கதான் சார், அவங்க வீட்டுல தான் சார் இருக்கு. ஆனா சர்ச்சில் கேட்டா கொடுப்பாங்க சார் அந்த. சரிங்கம்மா, நீங்க ஒண்ணு இல்ல, இதெல்லாம் நீங்க கல்யாண நோட்டீஸ் அந்த குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஊராட்சியில இருந்தா பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. சரி சார். அந்த சர்டிஃபிகேட்ல அவருடைய அப்பா பேரு அந்த முதல் கணவருடைய பேர் வந்திருக்கும் அதுல. சரிங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு எவிடன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இப்ப யார் உங்களுக்கு அந்த உங்க சொத்தை வாங்கினாங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் ஒண்ணு. இல்ல நீங்க அந்த மகள் இப்ப உங்களுக்கு ரைட்ஸ் வராது. சரிங்க சார். நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் வராது. சரி சரி. ஆனா அந்த மகளுக்கு ரைட்ஸ் உண்டு. சரிங்க சார். அதனால அந்த பொண்ணே பாகப்பிரிவினை போட்டு வழக்கு போடலாம். சரிங்க சார். அவர் இருக்காரா? அவர் இப்பதான் சார் 2 வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு. சரி, அந்த ட்ரெஸ் ரைட் வாங்கிட்டீங்களா? இல்ல சார், சொல்லவே இல்லைங்க சார் எனக்கு இப்பதான். சரிம்மா நீங்க ஒண்ணு இல்ல, அந்த பாப்பா வச்சு ட்ரெஸ் ரைட்டா வாரிசு ரைட்டா முதல்ல வாங்குங்க. சரிங்க சார். வாங்கிட்டு அந்த பாப்பா ஒரு நோட்டீஸ் விட்டு கேட்க சொல்லுங்க, பாகப்பிரிவினை பிரிக்க சொல்லி. சரி சரி சரி. இல்லன்னா அந்த கோர்ட்ல இருக்க தாலுகால சப் கோர்ட்ல சரிங்க சார் பாகப்பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் பண்ணலாம். கண்டிப்பா நமக்கு குழந்தைக்கு பாகம் உண்டு வரும். சரிங்க சார் சரிங்க சார். அதான் தெரியல சார், அதான் ஒரு கண்டிப்பா வரும். சரி, ஒண்ணும் இல்லம்மா மேரி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நம்முடைய வழக்கறிஞர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே, நன்றிம்மா. இது போன்ற நேரம் நம்முடைய புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு நம்ம ஃபோன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சார். நம்ம அந்த பத்திரப்பதிவில் நம்ம பேசுகிறோம். முதல்வர் வந்து பத்திரம் பதிஞ்ச உடனே பட்டா கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி அது பண்ணுறதில்ல அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அதாவது பத்திரம் பதிவு பண்ண உடனே ஆன் தி செகண்டில் ஆன்லைன் மூலமாக எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் கிளியர் ஆக்கின உடனே அது 24 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தாலுகா டிஸ்ட்ரிக்ட் அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போயிடும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்து மாவட்டத்தினுடைய நில அளவைத்துறை உதவி இயக்குனர் ஏடியா கேரளா ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்க அதை ஆன்லைன் மூலமாக பார்த்து அந்தந்த எந்த தாலுகாவில் வருதோ அந்த இதில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா யாருமே எந்த சர்வேயர்களும் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. காரணம் என்ன, இன்றைக்கி சென்னை டெவலப்மெண்ட் ஏரியா சென்னை மாநகரம் என்பது பழைய செட்டப்பில் 2010க்கு முன்னால் மாநகராட்சி இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% டெவலப்மெண்ட் ஏரியா, வேக்கன்ஸ் பிளேஸே கிடையாது. ஸோ மாநகராட்சி எக்ஷன்ஸ் ஆன அப்புறம் 2012க்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே வருது. அப்போ டெவலப்மெண்ட் ஏரியா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருத்தணி, ஆர்கேபேட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், குண்டத்தூர், படப்பை, அதுபோல் நம்முடைய அந்த செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ஹெவி ரேட்டு போகுது. அப்போ ஹெவி ரேட்டு போகும்போது என்ன ஆகும்னா அந்த பத்திரப்பதிவு சப்ரைசரும் லேண்ட் ரியல் எஸ்டேட் அதிபர் இருக்காங்களே இவங்க 2 பேரும் அன்கோ போட்டுருவாங்க. இந்த அன்கோ போடும்போதுன்னா ஃப்ளாட் ரேட்டு உனக்கு எல்லாம் பேக்கேஜ் ரேட்டு மாதிரி பேக்கேஜ் டெண்டர், லிமிடெட் டெண்டர், செட்டிங் டெண்டர், இதை உட்காந்து அடிக்கிட்டு போகிறதுக்கு பேர் சிண்டிகேட் டெண்டர். அதே மாதிரி இது ஒரு செட்டப். நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் 10 பிளாட் போடுறேன்னா அந்த டாக்குமெண்ட் கிட்ட ஒரு செட்டிங் பண்ணிடுவோம், இதை பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருந்து. இப்போ இதெல்லாம் ஓகே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இந்த பட்டா மேட்ரு ரியல் எஸ்டேட் ஓனரும் சொல்ல மாட்டாங்க, பார்ட்டி கிட்ட அவங்களும் சொல்ல மாட்டாங்க. முன்னாடிலாம் போஸ்ட் கார்டு அனுப்புவாங்க அந்த தபாலில், ஏன் இப்போ அனுப்புறது இல்லை அப்படின்றத காலத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்கும். அடுத்த தலைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சார். நான் என் பேர் வரதன். வணக்கம் வரதன், உங்களுடைய புகார் விவரம் என்ன? 2022 எனக்கு ஒரு இந்த ஒர்க் அவுட் வந்து சார், அந்த வீடு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்து. சரிங்க. அது வந்து கொஞ்ச நாள் என் பையன் வந்து மன கஷ்டனால கட்டாம கொஞ்ச நாள் தள்ளி போட்டேன் சார். சரிங்க. தள்ளி போட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி
கட்டி வர பயனாளியாக இருக்கிறேன். ம் அதுல இருந்து போய் கேட்கறதுக்கு உன் பில்லு இது ஒர்க் ஆர்டர் வந்து ரெக்கவரியில் வச்சுட்டோம் சரி ஏன்றாங்க சார். இப்போ அதை மீண்டும் கட்டணும், என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க தானே? அது எனக்கு அந்த பணம் கட்டுறேன். நான் இப்போ வந்து வீடு கட்டி வரேன். எனக்கு தந்த ஒர்க் ஆர்டர் மூலம் பணம் கொஞ்சம் கற்று தரணும். அக்கௌண்ட்டையும் லாக் பண்ணிட்டேன் சார். அந்த பணத்தை 26,000 கட்டினா தான் அக்கௌண்ட்டை எடுத்து விடுவாங்க. சரி, இருங்க, நம்மளுடைய சமூக ஆர்வலர் திரு ராமன். ஒரு வங்கி நீங்கள் அக்கௌண்ட் திறக்கிறீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை திறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வரவு செலவு கணக்கு வச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி இன்னொரு 6 மாதம் பார்த்துட்டு 1 year ஆனால் ரிசர்வ் பேங்க்கில் அனுப்பிட்டு திரும்பவும் நீங்கள் அதை வாங்கணும்னா முறைப்படி கடிதம் கொடுத்து 3 மாதம் திரும்ப வரணும். அதே போல் பிரதமர் வீட்டு திட்டம் என்பது இந்தியாவில் 142 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் PM ஹவுஸ் அந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணது இந்தியா முழுவதும் உள்ள எல்லா ஸ்டேட்லேருந்தும் அப்ளை போயிட்டே இருக்கும்போதுன்னா அவங்க வந்து டெல்லியில் இந்த துறை பராமரிக்கிறதுல இதை வந்து பெரிய அவ்வளோ கம்ப்யூட்டரில் டம்பிங் ஆகிட்டே இருக்கும். இந்த டம்பிங்கில் இருந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் ஒதுக்குவாங்க. சீனியாரிட்டி பிரகாரம் ஒதுக்கும்போது அந்த அமௌண்ட் இதுக்குன்னு உடனே 3 மாதம் இருக்கும் அமௌண்ட் மத்திய அரசு இதுக்கான அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அப்போ அமௌண்ட் இருக்கும்போது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து 1.5 லட்சம் பேர் இருப்பான். PM ஹவுஸுக்கு சேங்ஷன் இருக்குது. அதுக்கு இது வந்து 3 மாதம் மட்டும் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது போய்ட்டு 2 லட்சம் 3 லட்சம் வரும்போதுனா ஃபஸ்ட்டில் அந்த 3 மாதம் முன்னாடி கொடுத்துருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் அங்கே அலாட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் அலாட் பண்ணுவோம். இதை எடுத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவதுக்கு அனுப்பும்போது சார் இப்போ சொன்னார்ல, அது ஏன் பிளாக் ஆகிருக்குன்னா அவங்க வந்து அமௌண்ட் உங்களுக்காக வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரோலிங்கில் வந்த உடனே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அமௌண்ட் சாங்ஷனாக இருக்குது. அதுவரை இங்கே காத்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணி எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம். இது ரோலிங்கில் ஆட்டோமேட்டிக்காக கம்பெடிஷன் வந்துட்டே இருக்கும். வந்து நீங்கள் என்ன பண்ணாலும், ஆனால் இதில் என்ன விஷயம்னா உங்களுடைய நலன்கள் மீது, உங்களுக்கு வீடு கட்டணும் நலன்கள் மீது நீங்கள் எங்கே சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மனசாட்சியோட கொஞ்சம் செயல்பட்டால், ஐயா இவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி திரும்ப அந்த லாக்கிங் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கடிதம் கொடுத்து இந்த ரிக்வஸ்ட் கடிதத்தை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அங்கேருந்து ஓப்பன் பண்ணால் அதுக்கு சொல்யூஷன் உண்டு. இல்லாட்டா இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ண, இவர் 28,000 கட்டுங்க ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்கிறாங்களா? இல்லை 28,000 கட்டுக்குன்னா அது எதுக்குன்னு கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபைன்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இது கிடையாது. அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் வந்து அது எதுக்குன்னு அவரை கேட்க சொல்லுங்க. அதுபடி பணம் கட்ட, எதுக்கு உங்களுக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க சார்? நான் எனக்கு போட்ட காசு திருப்பி கட்ட சொல்கிறாங்க சார். அந்த ரெக்கவரின்றது 26,000 சில்லற போட்டா அக்கௌண்ட்டுக்கு முத போட்டாது பில்லு போட்டதை இப்போ திருப்பி கட்டினா தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோன்றாங்க சார். அப்படின்னா இருக்கிற அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை போடும்போது அது வந்து இவருக்கு தானே வரும் அந்த பணம். வந்து அது லாஸ் கிடையாது. அந்த பணத்தை கட்டுங்க, அது லாஸ் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த 28,000 கட்டும்போது ரீஓப்பன் பண்ண முடியும். அதனால அவர் கேட்குறாரு வந்து நீங்கள் வங்கியிலே இதே மாதிரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை திறந்து 6 மாதம் நீங்கள் உள்ள. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் திறந்தீங்கன்னா டக்குன்னு ATM கார்டை உடனே வாங்கிட்டோம்னா 1 மாதத்துக்கு ஒரு 500 ரூபா நீங்கள் போடுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு 500 ரூபா அதில் திரும்பவும் போடுங்க, திரும்ப எடுங்க. அப்போ அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோலிங்கில் இருந்துட்டு இருக்கும்போது உங்களை பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பேங்க்கில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் தான் இது வந்து இவருடைய தவிர இப்போ வந்து அதாக்கரெல்லாம் வச்சுனால ஃபேமிலி பிரச்சனை இதனால, அதனால இது வந்து அந்த 26,000 முறைப்படி கட்டினா ஆட்டோமேட்டிக்காக லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதில் கமிட்மெண்ட்லாம் பண்ண முடியாது சார். ஓகே, ஐயா வந்து இதில் ஊழலுக்கு என்ற வேலையே கிடையாது. அதில் வந்து பிரைமரி இல்லை இது திட்டத்தில் வந்து ரோலிங்கில் வரும் சார். வந்து இங்கே வீடு கட்டுற இடத்துல வந்து சாங்ஷன் பண்ணாங்களா ஊராட்சி மன்றங்களில் வந்து அந்த அதிகாரம் இவங்களை போட்டு தண்ணி சில இது பண்ணுவாங்களே தவிர்த்து இதுக்கும் அந்த துறைக்கு நல்ல அந்த பணத்தை அவர் கட்டி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஐயா, விளங்கிட்டா? சொல்லுங்க ஐயா. அதான், அதாவது நீங்கள் அந்த தொகையை கட்டுங்க, ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதுதான் அவருடைய நிறைவான விஷயம். கட்டி வரணும் சார். நான் வீடு கட்டி வர்றதுக்கு நான் தொகையை போடல. இல்லை புரியல. நான் வீடு கட்டி வரேன் சார். நான் வீடு அந்த பணத்தை ஜல்லி மண்ணு கல் வாங்கி வீடு கட்டி வரேன் சார். அதுதாங்க ஐயா, உங்களுக்கு அடுத்து பணம் வேணும்னா அவங்க என்ன ஃபார்மேட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். அந்த நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு பத்திரப்பதிவுல பேசிட்டு இருந்தோம். தபால் கார்டு வரணும், இப்போ ஏன் வர்றதில்லை? அதாவது இதில் ஏன் அதில் மத்தனா ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு முதலமைச்சருடைய திட்டங்களை ஒழுங்காக வந்து திட்டங்களை நிறைவேற்றி அரசு துறை மாவட்ட வாரியாக அதிகாரிகள் செயல்படலைனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் அரசு போடக்கூடிய உத்தரவை பெரும்பாலும் யாரும் அதை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. காரணம் என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க பத்திரம் பதிவு பண்ணியாச்சு, அப்போ பட்டா ஃப்ரீயாக தானே கொடுக்கணும். இப்போ அதில் என்ன விஷயம்னா
ஒரு மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான விவசாய லேண்ட் அதிகமாக இருக்கும். அந்த விவசாய லேண்ட்லையும் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சப்ரைசர் ஆஃபீஸ்னு ஒரு அன்கோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து பட்டா என்பது இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். பட்டா வந்து இலவசம் தான் கொடுக்கணும் சார். வந்து பட்டா என்பது இலவசம் தான். அந்த பட்டாத்துடைய என்னன்னா அந்தந்த மாவட்டத்தை நில அளவைத்துறை உதவி இயக்குனர் கீழே தாலுகாவுக்கு ஒரு ஹெச்எஸும் ஒரு 6-7 சர்வேயர் இருப்பாங்க. ஆனா 60% ஊழியர்கள் அரசு துறையில் ஊழியர் பணியாளர்கள் கிடையாது. இருக்கிறவங்க வச்சு சமாளிக்கலாங்க. இருக்கிற சர்வேயர்கள் என்ன லேண்ட் மாஃபியாக்கள்கிட்ட செட் ஆயிடுவாங்க, தவிர்த்து சாமானியவங்கிட்ட இங்கே வரது கிடையாது. இப்போ பட்டாக்கு என்ன பிரச்சனைனா இன்னைக்கு சென்னை புறநகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுக்கு பட்டா அப்ரூவ்டுக்கு 1000லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறோம் 1000லாம் வாங்க மாட்டாங்க. எல்லாம் 1, 1.5, 2 அந்த ரேஞ்சில் எல்லு ரேஞ்சில் போகுது. வந்து அப்படி இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு நீங்கள் இடம் வாங்கி பதிவு பண்ணி நீங்கள் இங்கே வந்தால் தான் எங்கன்னு நீங்கள் சம்மந்தப்பட்ட தாலுகாவில் வந்து அந்த லேண்ட் சர்வேரை நீங்கள் பார்த்தா தான் கொடுக்க வேண்டியது கொடுத்தால் விட வேண்டியது உங்களுக்கு வருமே தவிர்த்து இல்லாட்டில் ஜென்மத்துக்கு நீங்கள் வாங்க முடியாது. இது எழுதாத சட்டங்கள் என்ற மனநிலை தான் இன்னும் இருக்குது. இப்போ மக்கள் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்களேன். பத்திரமும் பதிஞ்சு அதுக்கும் காசு கொடுக்கணும், பட்டாவுக்கும் காசு கொடுத்து தான் வாங்க. பத்திரம் பதிவு அது உங்களுடைய நீங்க அந்தந்த ஏரியாவுக்கு சார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லேண்ட் வேல்யூஸும் இருக்குது. அந்த லேண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து கைட்லைன் வேல்யூ ஸ்டாம்ப் வந்து பத்திரம் வந்து எல்லாரும் டீல் பண்றீங்க. அவ்வளவு அது முடிஞ்சு போச்சு. நீங்க பட்டா என்பது இலவசம் தான். ஆனா இலவசத்தை பேதர்சனமாக ஆக்குறது வந்து இந்த தாலுகால இருக்க சர்வேயர் துறையில அதிகாரி தான் இது மத்திர போக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 வருஷமா பாத்தீங்கன்னா சென்னை புறநகர்ல எனக்கு தெரிஞ்ச நூற்றுக்கணக்கான என்னோட நண்பர்கள் 10 வருஷமா பட்டா கலைக்கிறாங்க சார். பணம் கொடுத்து ஏமாந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யாரை போய் பிடிக்கிறதுக்கு, யாரை போய் சொல்றதுக்கு யாருமே இது வந்து. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாமானிய பாமர மக்களுக்கு வந்து குரலாக இருக்கின்றது இன்னைக்கு ராஜ்தீப் புகார்பெட்டு தான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது போல இன்னைக்கு ராஜ்தீபின் புகார்பெட்டியை தட்டுக்கும் போது எத்தனை பேர் சொல்றாங்க, ஐயா நீங்க கொடுத்த அந்த இதனால எங்களுக்கு பணம் கிடைச்சது, எங்களுக்கு நிவாரணம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் சொல்லும் போது வேற வழி இல்லை. அதாவது இன்னைக்கு அதாவது அரசு துறை அதிகாரிகள் ஒழுங்காக இருந்து பணிகளை ஏற்றினால் ஏழைகள் என்பது எல்லாரும் சுமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம் சார். ஏழைகளை அலக்கழிச்சு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? எத்தனை பேர் சென்னையில லட்சக்கணக்கான ரேஷன் கார்டு இல்லாம இருக்காங்க தெரியுமா? பாமர மக்கள். இந்த ரேஷன் கார்டு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். கரூர் மாவட்டத்திலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன். வணக்கம் ஈஸ்வரன், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் என்னோட மனைவிக்கு பூர்வீக சொத்து 10 ஏக்கர் இருக்குதுங்க. சரிங்க, சொத்து விவகாரம் நம்ம சட்ட ஆலோசகர் மணிகங்கந்தரன் உங்கள்கிட்ட பேசுறாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. சார் என்னோட மனைவிக்கு பூர்வீக சொத்து 10 ஏக்கர் இருக்குதுங்க. சரிங்க ஐயா. அந்த 10 ஏக்கர்ல வந்து 5 ஏக்கர் அவங்க அத்தைக்கு பட்டா மாறிக்கிச்சு. சரி. அவங்க அத்தைக்கு அந்த 5 ஏக்கர்ல அந்த 5 ஏக்கர் வந்து எங்க ஒய்ஃபோட அண்ணனே பணத்தை கொடுத்து கிரையம் வாங்கிட்டாப்படி. சரி. மிச்சம் 5 ஏக்கர் இருக்குது இல்லைங்க, அது 5 ஏக்கர் வந்து இவங்க அப்பாவுக்கு பட்டா மாதிரி இருந்தது. அந்த 5 ஏக்கர்ல இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வர்ற பங்கை தன் மகனுக்கே கிரையம் எழுதி கொடுத்தாரு. சரி. அது இல்லாம அவரு சொந்தமா சம்பாதிச்ச சொத்தையும் தன் மகனுக்கே எழுதி கொடுத்தாரு. இப்படி அவரு சொந்தமா சம்பாதிச்சு எழுதி கொடுத்துடலாமா, அவங்க அத்தையும் அவங்க தம்பி பையனுக்கே எழுதி கொடுத்தாருல்ல, அது அப்படி கொடுக்கலாமா, எங்களுக்கு அவரோட மகனுக்கு இப்ப மகளுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்திங் கிடையாதான் அப்படின்னு கேட்கறாங்க. அது பூர்வீக சொத்தா இருந்தா சரிங்க. அவரு சுய சம்பாத்தியமா சம்பாதிச்சதா பூர்வீகமான சொத்தா? அது பூர்வீகத்துல 10 ஏக்கருங்க. பூர்வீக 10 ஏக்கர் 5 ஏக்கர் அத்தியது, 5 ஏக்கர் இவருது. பூர்வீக சொத்துல உங்க மனைவிக்கு பாகம் உண்டு. சரிங்க. ஓகேங்களா? அவர் சுயமா சம்பாதிச்சது அவங்க பையனுக்கு எப்படி வேணா எழுதலாம், யாருக்கும் எழுதலாம், அதை ஒன்னும் கேட்க முடியாது. சரிங்க. வேற என்ன உங்களுக்கு டவுட் சார்? அதாங்க அவங்க அத்தைக்கு 5 ஏக்கர் போக சொல்லுங்க, பட்டா மாறிச்சல. ஆமா. அந்த 5 ஏக்கர்ல வந்து இப்ப நாங்க கேட்க முடியுங்களா, கேட்க முடியாதுங்களா? இல்ல, அவங்களுக்கு கொடுத்த பாகத்தை வந்து அவங்க அண்ணன் மணிக்கே கொடுத்துறாங்க. அதை ஆமாங்க ஆமாங்க. ஆமா, அவங்க கூட போறவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க இஷ்டமா அதை செய்யறாங்க, அதை நம்ம கேட்க முடியாதுல்ல. அது கேட்க முடியாது. சரி. ஓகே, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ராமன் சார், நம்ம இந்த ரேஷன் கார்டு பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல என்னென்ன விஷயங்கள் குளறுபடிகள் நடக்குது? அதாவது ரேஷன் கார்டு வாங்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தாலுகா ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ் சொல்லுவாங்கல்ல, தாலுகா ஆபீசர் டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, தாலுக் சிவில் சப்ளை ஆபீசர் டிஎஸ்ஓ. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட டிஎஸ்ஓ, டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை ஆபீசர் என்பது மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்தில் இருப்பாங்க. இதில் வந்து முதல் முறையாக நீங்கள் ரேஷன் கார்டு தேவைன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இப்போ ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, 2 பிள்ளைங்க இருக்கும். அந்த பிள்ளைங்க கார்டு ஏற்கனவே பழைய கார்டில் இருக்கும்.
அவங்க வெளியே தனியாக கல்யாணம் பண்ணி தனியாக கொடுத்தனும் பண்ண போகிறாங்களாம். மனைவி வீட்டில் உள்ள ரேஷன் கார்டில் இவங்க பேரும், பையன் மகன் வீட்டில் உள்ள ரேஷன் கார்டு இவங்க பேரும், அதை ஜெராக்ஸ் எங்களை இணைச்சு நீங்கள் தனியாக ரேஷன் கார்டு கொடுங்கன்னு சொல்லி இதுதான் ப்ரொசீஜர். அதோட உங்கள் ஆதார் கார்டில் இருந்து கொடுத்துக்கலாம். இது உடனே கொடுத்தா உடனே அந்த சிவில் சப்ளை ஆஃபீஸ்லேருந்து ஆர்ஐன்னு ஒருத்தர் வருவார், வீடை செக் பண்ணி வருவார். வீடை செக் பண்ணி அவர் பார்க்கும்போது சரி ரைட்டுன்னு கொடுக்கலாம். இதுதான் நிலைப்பாடு. அதில் எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த அரிசி ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கீம் இல்லாதவங்களுக்கு சாதா கார்டு கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு வந்து செக்அப் பண்ணி பாதிக்கு உண்மையான ஆட்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த டிஎஸ்ஓ இந்த நிலைப்பாடெல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் சிவில் சப்ளை ஆஃபீஸர் சொல்கிறதும் கிடையாது. அதனால் என்ன பாதி பேர் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச பெரிய பெரிய மனிதர்களே சென்னையிலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் நீங்கள் காலை 9 மணிக்கு வேலைக்கு வந்துடுவீங்க, நைட்டு 9 மணி தான் வீட்டுக்கு போவீங்க, அங்கே போய் ரேஷன் கார்டு எங்கே போய் அழுவீங்க. சரி ஒரு நாள் லீவ் போட்டு அந்த தாலுகா ஆஃபீஸில் போனால் டிஎஸ்ஓ அங்கே இருக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி உள்ள நிலை. இதனால தான் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தை போட்டு சண்டே போடுறாங்க பார்த்தீங்களா, விடுமுறை நாட்களில் போட்டு எல்லா துறையிலையும் கொண்டு அங்கே வர வைக்கும் போது அன்னைக்கு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா மனு மேலே நடவடிக்கை. இதெல்லாம் பேமெண்ட் மேட்ரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நில் கவனி புறப்படி என்ற நிலைப்பாடு இருக்கும்போது பட்டா மேட்ரு, இந்த மாதிரி ரேஷன் கார்டு ஆமா கொடு, இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது பாமர மக்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வந்து. ஆகவே அதனால தான் சொல்றான் வந்து உங்கள் தொகுதியின் முதல்வன் மக்களுக்கு எடுத்த வரப்பிரசாதம். ஆனால் அந்த வரப்பிரசாதத்துக்கு உள்ளே சாமானிய மக்கள் கொடுக்கக்கூடிய எந்த மனுக்கள் மீதும் 90% மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. அவர்கள் அது குப்பைத்தொட்டில் போட்டு போறாங்களே தவிர எதுவும் செய்ய கிடையாது. காரணம் என்றால் அதனாலதான் இதெல்லாம் பிரச்சனை ஆனப்படுறதுனால தான் முதலமைச்சர்களும் தலைமைச்சர் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அழைப்பாளர் இருக்காங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாங்க. அந்த கலாப்பயணில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு எந்த மாவட்டத்திலிருந்தும் இங்கு வந்து சிஎம் செல்லுக்கு மனு வரக்கூடாது, புகார் மனுக்கள் வரக்கூடாது. ஏன் என்றால் புகார் மனு ஏன் வருது? நீங்க நடவடிக்கை எடுக்காம தானே அவங்க மக்கள் வந்து எங்களுக்கு அனுப்புறாங்க. ஆக 15 நாட்களுக்குள் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சாட்டை எடுத்திருக்கிறார். முதல் முறையாக சாட்டை எடுத்துள்ளார். ஆகவே மக்கள் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எங்கிட்டே நிறைய கேட்டாங்க. நல்லா இருக்குது, அருமையான மேட்டு. துணை முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து வெளி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா என்ற அவைய குரல் கிடைக்குமா என்ற ஆன்மீக பாடல் வரி போல இன்னைக்கு துணை முதலமைச்சர் வந்து சாட்டை எடுக்கின்றார். ஆகவே அந்த சாட்டைக்காவது இவர்கள் பயப்பட வேண்டும். அது அவங்க ஏழை மக்களுக்கு நலனை கருத்தில் கொண்டே மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நல்லதா இருக்கும். நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர் வணக்கம். ராஜ்நிஷ் புகார்பட்டி. யார் எங்க அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பெயர், எந்த மாவட்டம்? மலர்கொடிங்கம்மா. மலர்கொடி மாவட்டம். எந்த மாவட்டம்? வேலூரா? கடலூர் மாவட்டம். கடலூர். மலர்கொடி. சொல்லுங்க உங்களோட புகார் விவரம் என்ன? மாமனார் பேர்ல சொத்து இருக்குதுங்க, வீடு இருக்குதுங்க. சரி. அதுல வந்து நான் அந்த பத்திரத்தை வாங்கி ஒருத்தங்க கடன் வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி. அந்த பத்திரம் நாங்க கொடுக்கல, இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்க. வேணா இப்ப அந்த பத்திரத்தை வச்சுட்டு எங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லி எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. 6 பேர் அதுல பங்கு. சரி. ஒரு பங்கு மட்டும் இது பண்ண முடியுங்களா? பண்ண முடியாதுமா. அது முடி பண்ண முடியும். நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லி நீங்க வந்து அடமானம் போட்டிருக்கீங்களா அந்த பத்திரத்துல? அடமானன்றது அவங்களா போட சொன்னது, நாங்க போடலீங்க. இல்லம்மா, நீங்க கையெழுத்து எதனா போட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் எழுதி கொடுக்க போயிருந்தோம். அதுல வந்து அவங்க வந்து இந்த விற்பனை அடமான கடன் சொல்லுவாங்க. எழுத பத்திர ஆபீஸ்ல எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து இப்ப அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து எழுதி கொடுக்க சொல்லி. அதாம்மா, அது விற்பனை அடமான கடன் சொல்லுவாங்க. அது பேரு. நீங்க அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த பணத்தை நீங்க கட்டலன்னா அவங்க விற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல ஏறிந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுருந்தா அப்படி அவங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் உண்டாது. ஆமா, 6 பேர் இருக்கும்போது அது எழுத. ஆமா, அது வந்து 6 பேருக்கு சொல்ல உங்க ஷேர் மட்டும் அது பண்ண முடியும். அது மாதிரி. சரி, அதான் எழுதி கொடுக்க சொல்லி எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க அப்படி ஒரு கிட்டான உங்களுக்கு அவங்க ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. சரி. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த பணத்தை நான் கட்டுறேன், அந்த சொத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லுது, நீங்க அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லி நீங்க கொடுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பணம் கொடுக்குறான்னு சொல்றோம், நீங்க பணம் கொடுக்கும்போது கொடுங்க, இப்போதைக்கு நீங்க எழுதி கொடுங்க. அதெல்லாம் அப்படி எழுதி கொடுக்காதீங்க. நீங்க வந்து பணத்தை கொடுக்க சொல்ல பத்திரம் கைட்ட வர மாதிரி போட்டு சொல்லுங்க. நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க இப்போ உங்களுக்கு ரிஜிஸ்டர் கூட பண்ண சொல்லுவாங்க. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லி தான் கேக்குறேன். ஆமா, நீங்க அப்படி பண்ணாதீங்க. நீங்க புகாரா கொடுத்துருங்க. போலீஸ் ஸ்டேஷன் புகாரா கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை கொடுக்க சொல்லுங்க.
பணத்தை நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டைம் கேளுங்க, போலீஸ் ஸ்டேஷன் டைம் வாங்கி கொடுக்கும். ஒரு வாட்டி டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்து எழுத முடியலன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் முன்ன போன உடனே ஒருத்தங்க 2 பேர் கையெழுத்து போட சொன்னாங்க. உள்ள ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனோடனே எழுத முடியாதுன்னு அனுப்பி விட்டாங்க. இல்ல அதுதான்மா சார் சொன்னதை விளங்கிக்கோங்க. காவல்துறையில புகார் கொடுங்க, அவங்க வருவாங்க, பணத்தை கொடுத்து நீங்க பத்திரம் வாங்கிக்கலாம். பணம் இப்ப நமக்கு இல்லாதனால இல்ல டைம் கேளுங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள நாங்க பணத்தை கொடுத்துறோம், அதுக்குள்ள எங்க பத்திரம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு எழுதி வாங்கி அனுப்பிச்சு வைப்பாங்க. நன்றிமா. நிகழ்ச்சி வந்து அழைத்தமைக்கு நன்றி. கடந்த ஒரு மணி நேரமாக நேரலில் கேட்ட கேள்விகளுக்கும் கடிதம் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் பதில் வழங்கிய சட்ட ஆலோசகர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இரு அழைப்பாளருக்கும் ராஜ்யத்துக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய ராஜ் நியூஸ் புகார்பட்டி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.